அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோகோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்திருப்போம். அப்போ அந்த லக்னம் நமக்கு பர்டிகுலராக சொல்லக்கூடிய கர்மா என்ன? இப்போ ராசிங்கிறது ஒரு ராசியில் பல பேர் பிறந்திருப்போம். அதை விட லக்னங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உயிர் அப்படிங்கிறத லக்னம், உடல் அப்படிங்கிறத ராசி. அப்போ இந்த உயிர் எந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தது, எது நமக்கு ஈஸியாக கிடைக்கும், எது நமக்கு கிடைக்காது, இந்த ரெண்டே விஷயந்தான். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம என்ன பண்ணலான்னா வழி நடத்திக்கலாம். சரியா? அதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறது. அப்போ நம்மளுடைய கர்மாவை தெரிஞ்சுட்டா அந்த கர்மாவை அதை குறைச்சிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஜாதகம் பார்க்குறது. அப்போ இப்போ ஒரு லக்னம் அப்படிங்கிறத நான் உயிர்னு சொல்லிட்டேன். இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க எந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மேஷ லக்னத்தில் 3 நட்சத்திரம் இருக்கும். ஒன்று அஸ்வினி, ஒன்று பரணி, ஒன்று கிருத்திகை. கிருத்திகை 1ஆம் பாதம் வரைக்கும் மட்டும்தான் மேஷத்தில் இருக்கும். இந்த லக்ன புள்ளிங்கிறது ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஒரு பாதத்தில் விழுந்திருக்கும். நம்ம அதெல்லாம் அப்புறமா நம்ம டீப்பாக பார்த்துக்கலாம். இப்போ பொதுவாக லக்னத்தை பற்றி நம்ம பேசுவோம். இந்த லக்னத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய். அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப தைரியம், கரடுமோடான தைரியம். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்போ, அந்த நேரத்துக்கு எது தோணுதோ அதை உடனே செஞ்சுருவாங்க. அந்த தைரியமும் துணிச்சலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை தனக்கு தானே உருவாக்கி கொள்வது யாருன்னா இந்த மேஷ லக்னக்காரங்க. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூரியன் உச்சமாகிறார் தான் அந்த வீட்டில். ஆனாலும் மனசு எப்பவுமே ஒரு நிலையில் இருக்காது. அப்போ என்னதான் மனசு ஒரு ரீதியாக தைரியமாக இருந்தாலும் கூட துணிஞ்சு செயலை செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வளர்ச்சி அடையணும், அவங்க நல்லா ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் அந்த லக்னக்காரங்களுக்கு ரொம்பவே இருக்கும். அந்த ஏக்கத்தை அவங்க தீர்க்கறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதே மாதிரி சூரியன் உச்சம் குழந்தைங்களால் நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுத்தாலுமே கூட அந்த எந்த அளவுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை குழந்தைங்களால் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு கஷ்டங்களே அவங்க அனுபவிப்பாங்க. ஒன்று குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு அனுபவிப்பாங்க, அல்லது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சரியான முறையில் நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிறதுக்காக அந்த கர்மாவை அவங்க அனுபவிப்பாங்க. அடுத்தது பூர்வீக சொத்து இருக்கும், ஆனால் இவங்க அனுபவிக்க முடியாது. முன்னோர்களுக்கு இவங்களுடைய வம்சத்தில் திதி கொடுத்துருக்க மாட்டாங்க, தர்ப்பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க, முன்னோர்களை வழிபாடு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா அந்த இடத்துல சனி நீசமாகிறார். சூரியன் உச்சம், சனி கர்மகாரகனான சனி நீசம். அப்போ அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மகாரியங்களை இவங்க சரியாக செஞ்சாதான் அந்த வீட்டில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி தொழிலுக்காக ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 வயசு வரைக்கும் தொழில் அமையாது. அதே மாதிரி திருமணம் ஆனதுக்கு பின்னாடி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைக்கே அவங்க வருவாங்க. அது வரைக்கும் அந்த ஒரு நிலைப்பாடே அவங்ககிட்ட இருக்காது. ஒரு நிலையாக நின்று தொழில் செய்ய முடியாது. அந்த தொழிலுக்கு போராட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் திருப்தி அடையாத மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு தான். அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேமிப்பு பண்ண முடியாது. ஆனால் இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு சேமிப்பு பண்ணணும் அப்படின்னா இவங்க குழந்தைங்க பேரில் ஏதாவது போட்டு வச்சாங்கன்னா அது சேமிப்பாக இருக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னோர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும், குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க பழனி மலை முருகப்பெருமானை முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதுலேயும் ராஜ தரிசனம் பார்க்கணும். அதுலேயும் பார்த்திங்கன்னா சாயந்தரம் தங்கத்தேர் இழுக்கிறத பார்த்து அந்த தங்கத்தேரை எந்த இடத்துல எடுக்கிறாங்களோ அங்கேயே கொண்டு போய் சேர்த்திட்டு வர வரைக்கும் இவங்க அந்த தேரோடு ட்ராவல் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு
கிடைக்காத சில விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். இவங்களுக்கு கிடைக்கிற விஷயம், சூரியன் நல்லா இருக்காரு, அப்பா நல்ல பலனை கொடுப்பாரு, பட் ஆனால் அது வந்து கஷ்டப்பட்டு தான் கொடுப்பாரு. அதேமாதிரி குழந்தைங்களால நல்ல கௌரவத்துக்கு வரும், குழந்தைங்க நல்லா வளர்ந்து வருவாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறப்புங்கிறது கஷ்டமாக இருக்கும், குழந்தை வளர்த்துறது கஷ்டமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாமல் தடுக்கும். அதான் இவங்களுடைய கர்மம். அப்போ அந்த இதுக்குண்டான நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக நிவர்த்தியை கட்டாயம் கொடுக்கும். அப்புறம் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திர புள்ளி அது எதன் வழியாக நமக்கு கர்மாவை சொல்லுது, அதுக்கான நிவர்த்தி ஸ்தலங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாலும் நம்பிக்கையோடு செய்யணும், சரிங்களா? இப்போ ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான ஊழ்வினை கர்மாவை அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் கிடைக்காது, எதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தாலே சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அப்போ ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க. அவங்க ஈஸியாக மற்றவங்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை அவங்ககிட்ட இருக்கும். நல்ல பேச்சு திறமை நல்லாயிருக்கும், நல்லா அழகாக பேசுவாங்க. இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வர. அப்போ இவங்க கண்டிப்பாக போராடினாலும் ஜெயிச்சிருவாங்க. வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். ஆனால் அந்த வெற்றியை அடையிறதுக்குள்ளே இவங்க படுற பாடு இருக்கே பெரிய போராட்டமாக தான் இருக்கும். சந்திரன் அந்த வீட்டில் உச்சமாகிறார், சுக்கிரன் ஆட்சி ஆகிறார். ஆனால் என்ன நீசமாகுதுன்னா ராகு நீசமாகுது, கேது உச்சமாகுது. அப்போ ராகு நீசமாகும்போது இவங்க கற்பனை நிறையா இருக்கும், ஆனால் அந்த கற்பனைக்குண்டான பலன் கிடைக்காது. அப்போ எண்ணங்களை தட்டி விட்டுருவாங்க, ஆனால் அந்த எண்ணங்களை செயலாக்கிறதுக்கு முயற்சி எடுக்க முடியாது. அப்படியே முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி தோல்வியில் முடிச்சு. அது ரிஷப லக்னக்காரங்களுக்கு. அப்போ அவங்களுடைய எண்ணங்களுக்கும் கற்பனைகளுக்கும் எட்டாத சில விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரிய வரும். ஆனால் அதை இவங்க பயன்படுத்துவாங்களான்னா பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ கற்பனையிலேயே வாழ்ந்து கற்பனையிலேயே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போகிறவங்கன்னா இந்த ரிஷப லக்னக்காரங்க. அதே மாதிரி தனக்குத்தானே சில அவமானங்களையும் கெட்ட பேரையும் தேடிக்குவாங்க. ஏன்னா பெண்களால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கும். அடுத்தது இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரம். இப்போ இந்த ரிஷப ராசிக்கு காரங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் மனசு அவங்களுக்கு எப்பவுமே, கிருத்திகை ரோகிணியாக இருந்தால் மனசு ஒரு நிலையில் இருக்காது. அதே மாதிரி பல முயற்சி எடுத்து பல தோல்வி அடைஞ்சவங்களாக இருக்கும். அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் பணம், குடும்பத்தை அமைக்கிறது, திருமணம் நடக்கிறது, பணத்தை விரயம் பண்ணுறது, பணம் நம்ம கைக்கு வராமல் இருக்கிறது, யார்கிட்டையாவது ஜாமீன் போட்டு ஏமாந்துடுறது, ஜாமீன் போட்டு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அவன் போயிடுவான், இவங்க கட்டுற மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? இந்த மிருகசீரிஷ ரிஷப ராசியில் பிறந்தவங்க ஒரு முறையாவது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை உங்களுடைய பிறந்த மாதம், நீங்கள் லக்னம் என்ன லக்னம் விழுந்திருக்கு, ரிஷப லக்னத்தில் விழுந்திருக்கு, அப்போ வைகாசி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஸ்ரீரங்கநாதரை போய் உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கர்மா வினையானது கண்டிப்பாக நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், அடுத்தடுத்த பாதைக்கு போகக்கூடிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிக்க பிறந்தாங்க, அதுக்கான சில நிவர்த்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தால் அங்கே புதன் மட்டும்தான் ஆட்சியாக இருக்கிறார், வேறு எந்த கிரகமும் அந்த இடத்துல உச்சமும் ஆகிறதில்ல, நீசமும் ஆகிறதில்ல. அப்போ புதன் தான் அங்கே வலுவாக இருக்குது. இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா
நல்ல டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க, நல்ல அறிவு, நல்ல திறமை, நல்ல புத்திசாலித்தனம், எந்த வேலையை கொடுத்தாலும் அழகாக பொறுமையாக நிதானமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே இந்த மிதுன லக்னத்துக்கு இருக்கும். ஆனால் இந்த மிதுன லக்னக்காரங்க முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடாது. முதலீடு போட்டு தொழில் பண்ணால் ஒரு நிலையாக ஒரு இடத்துல உட்காந்து முதலீடு போட்டு தொழில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆயிடும். அப்போ என்ன பண்ணுன்னா கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு என்ன தான் திறமை இருந்தாலும் கூட இவங்க அப்பப்போ தனக்குள்ளே தானே அந்த அந்த முடக்கிக்குவாங்க. எல்லா திறமையும் இருக்கும், அதை வெளிப்படுத்த தெரியாது. அதுக்கு யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு கைடாக இருக்கணும், ஒரு தூண்டுகோலாக இருக்கணும். இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த இடத்துல மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. இந்த லக்ன புள்ளி மிருகசீரிஷம் திருவாதிரையில் விழுந்தால் கண்டிப்பாக தன்னுடைய முயற்சி பெரிய அளவில் வெற்றி அடையாது. அப்போ தனக்கு தானே என்ன திறமை இருந்தாலும் தனக்கு தானே வட்டம் போட்டு வாழ்வாங்க. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன், அப்போ புதனுடைய வழிபாடு நம்ம பண்ணணும். இதே புனர்பூசத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன சுகத்தில் கை வைக்கும். அதே சமயம் சொத்தை வாங்கி போட்டிருப்போம், அந்த சொத்தை வந்து ஒன்று விற்பனை பண்ண முடியாது, அல்லது அதில் லாபம் எடுக்க முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரத்தில் லக்னத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. இவங்க மிதுன லக்னக்காரங்க பொதுவாகவே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மதுரை மீனாட்சி சொக்கநாதர் மிதுன மாதம் ஆனி மாதத்தில் வரக்கூடிய அந்த லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திர புள்ளி அன்னைக்கு, இப்போ திருவாதிரையில் இருந்தால் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு, மிருகசீரிசத்தில் இருந்தால் மிருகசீரிச நட்சத்திரத்தை அன்னைக்கு, புனர்பூசத்தில் இருந்தால் புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நெய் விளக்கேற்றி, வயசு எத்தனையோ அத்தனை நெய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி கோவில் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு உண்டான கர்மா வினை நிவர்த்தியானது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு வழிமுறை இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகிறது. அப்போ இந்த மிதுன லக்னக்காரங்க இந்த மாதிரியான சில வழிபாடுகள் மூலமாக தன்னுடைய கர்மாக்களை என்ன பண்ணலான்னா குறைச்சிக்கலாம். கடக லக்னத்தில் பிறந்தவங்க அனுபவிக்கக்கூடிய அவங்களுடைய ஊழ்வினை கர்மம். நான் ஏன் இந்த லக்னத்தில் பிறந்தேன், நான் ஏன் இந்த வம்சத்தில் பிறந்தேன், நான் ஏன் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன் அப்படின்னு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நம்ம யோசிச்சிருப்போமானா யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா என்னமோ வந்துட்டோம், பிறந்துட்டோம், வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிட உலகத்தில் நிறைய இந்த மாதிரி கேள்விகள் நிறையா வந்து அதுக்கான விடைகளும் கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த கடக லக்னத்தில் பிறந்தாலே பொதுவாக அவங்களுக்கு சந்திரனுடைய வீடு. அவங்க ரொம்ப நல்லா அமைதியாக இருப்பாங்க. ஆனால் புயலுக்கு பின் அமைதி முன் அமைதிங்கிற மாதிரி தான், அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி தான், புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி தான், அடித்து அப்படியே தூள் கலப்பிட்டு கம்முன்னு உட்காந்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க. அப்போ இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் எங்கே நீசமாயிரு. அப்போ இவங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் இருக்காது, எப்பவுமே ஏதோ ஒரு சோர்வாகவே இருப்பாங்க. இரத்த ஓட்டம் இவங்களுக்கு சீராக இருக்காது. அடுத்தது தொழிலையுமே அப்படி தான், இவங்களால் ஒரு கான்சன்ட்ரேஷனாக அந்த தொழிலை செய்ய முடியாது. ஒரு தொழில் பண்ணாங்க அப்படின்னா அந்த தொழில் அதாவது ஒரு கவனம் இல்லாமல்
இந்த தொழிலை லாஸ் பண்ணுறது, அல்லது தொழில் மூலமாக அவங்க மனசு பாதிக்கப்படுறது, தொழில் மூலமாக வருமானங்கள் இல்லாமல் அதனால் குடும்பம் அஃபெக்ட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கடக லக்னத்துக்கு இருக்கும். அதே மாதிரி நல்ல குழந்தைங்கள சூப்பராக வளர்த்தணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும். ஆனால் குரு உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் பிறந்துடும். ஆனால் அந்த குழந்தைங்களுடைய அவங்களுடைய நடவடிக்கை இவங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் மனசு ரீதியாக ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் திருமணம் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை, அல்லது அவங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கடக லக்னத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் குழந்தைங்களால் ஒரு கவலையே இவங்க சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது குரு உச்சமாக இருக்கார். அப்போ இங்கே கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் கடனால் ஒரு பாதிப்பு வருமானம் வராது. ஏன்னா 6 குடையவரே 9 குடையவராயிறார். அப்போ கண்டிப்பாக கடன் வாங்கினா வளர்ச்சியை கொடுக்கும். கடன் வளர்ச்சியை கொடுக்கும். கடனால் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. கடன் கேட்டு கடன் வாங்குறதே ஒரு பாக்கியமாக தான் இருக்கும். அப்போ அதே மாதிரி இவங்களுக்கு நோய் வந்தாலும் சரியாக போயிடும், ஆனால் வரும். அடுத்தது வழக்கு, தேவையில்லாத வம்பு வழக்கு இதெல்லாமே வரும், ஆனால் ஜெயிக்கிறது இவங்களாக தான் இருக்கும். அப்போ வெற்றியை கொடுக்கறதும் 6ஆம் பாவம். அப்போ கடக லக்னத்துக்குள்ள 6ஆம் பாவாதிபதி உச்சமாகறதுனால இந்த கடக லக்னக்காரங்க எப்பவுமே ரெடியாக வச்சுக்கணும் எதை கடனை. அப்போ அந்த கடனானது அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க திருமணம் லேட் ஆகும். ஒரு இன்னும் வயதில் மூத்தவங்க அல்லது எதுவுமே இல்லாத ஒரு வீட்டில் அல்லது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு திருமணம், எனக்கு பொண்ணு இப்படி வேணும் மாப்பிள்ளை இப்படி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக நடக்காது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா சூப்பராக வாழ்க்கையை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கடக லக்னக்காரங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்துக்கு வந்துடுவாங்க. இந்த கடக லக்னக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமேஸ்வரம் ஒரு முறை சந்திரன், அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய கடக லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு ராமேஸ்வரம் போய் முன்னோர்களுக்கு திதி கொடுத்துட்டு 27 கிணத்துல தீர்த்தம் ஊற்றிட்டு ராமநாத சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கட்டாயம் கிடைக்கும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய கர்மா என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ். எல்லாருக்குமே ப்ளஸ்ஸு ஈஸியாக கிடைக்கும், ஆனால் மைனஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும், ப்ளஸ்ஸு கிடைக்காது. நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்காது, கெட்ட விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா அந்த தசாபுத்தி வழியாக அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு 30 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசு வரைக்கும் சூப்பராக இருப்பாங்க. மறுபடியும் 60 வயசுங்கிறப்ப கொஞ்சம் அப்படி இப்படியே குறைஞ்சிருவாங்க. அதெல்லாமே என்னென்னா அந்த தசாபுத்தி வரும்போது அந்த கர்மாவை நமக்கு எடுத்து கொடுக்கறது. ஆனால் நம்ம அனுபவிக்க பிறந்த கர்மாங்கிறது 50% இருந்துக்கிட்டே இருக்கும். இது அழுத்தமாக நமக்கு வலியாக வேதனையாக வர்றது எப்போன்னா தசாபுத்தி வரும்போது. இப்போ இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் இந்த லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்தாலும் அந்த இடத்துல சூரியன் மட்டுமே ஆட்சி, வேறு எந்த கிரகமும் அந்த இடத்துல உச்சமாகிறதும் இல்லை நீசமாகிறதும் இல்லை. அப்போ சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க பிடிவாதமாக இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, எதையும் எதிர்பார்க்காத உழைப்பாங்க. வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
யாருன்னா சிம்ம லக்னக்காரங்க தான். நான் நினச்சா நடத்திடணும், நான் நினச்சா ஜெயிச்சிடணும். அப்போ சூரியன் அவங்களுக்கு லக்னாதிபதியாக இருக்கிறனால, அவரே பலமாக இருக்கிறனால ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சூரியன் 9ஆம் இடத்தில் உச்சமாகிறது. அப்போ 9ஆம் இடத்துல உச்சமாகும்போது அப்பா வழி உறவுகள் இது எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் மகம் பூரம் இந்த 2 நட்சத்திர புள்ளியில் லக்னம் விழுந்துருச்சுன்னா அப்பாவுடைய அன்பை கூட அனுபவிக்க முடியாது. அப்பாவுடைய அன்பை அனுபவிக்க முடியாது, அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்க முடியாது. எல்லாம் இருந்து இல்லைங்கிற மாதிரி அனாதையாக வாழும். கௌரவம் அனாதை, எல்லா சொத்தும் இருக்கும், ஆனால் எதையும் அனுபவிக்க முடியாது. இந்த சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்தளவுக்கு பூர்வீகம் இல்லை அப்படின்னா அவங்களே தோணி அவங்களே சம்பாரித்து அவங்களே மேலே வந்துடுவாங்க. பூர்வீகம் இருந்தால் அதோடவே நின்று போயிடுவாங்க. அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. அப்பா சம்பாரிச்சு வச்சுருக்காரு, தாத்தா சம்பாரிச்சு வச்சுருக்காரு, அந்த சொத்தே இருக்குன்னா அந்த சொத்தோடவே ஸ்டாப் ஆயிடும். அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்களா தோணி அவங்கள நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி தான் நாம் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த இளைய சகோதர உறவு ஒரு மைனஸாக தான் இருக்கும். அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த இளைய சகோதர உறவின் மூலமாக இவங்களுக்கு ஒரு வருத்தம், வலி, வேதனை இதெல்லாமே கொடுக்கக்கூடியதுன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு. இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனுடைய வீடாக இருக்கிறதுனால திருவண்ணாமலை, அங்கே தான் அக்னி. இப்போ மலையே வந்து அக்னியாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை. அப்போ அங்கே நெருப்பு, சூரியன் அப்படிங்கிறப்ப திருவண்ணாமலை, அதாவது சிம்ம மாதத்தில் ஆவணி மாதம் வரக்கூடிய உங்கள் லக்ன புள்ளி உத்தரத்தில் நின்னாலும் சரி, மகத்தில் நின்னாலும் சரி, பூரத்தில் நின்னாலும் சரி, அந்த நட்சத்திரத்தன்னைக்கு திருவண்ணாமலையில் போய் தீபமேற்றி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு அன்னதானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கர்மாவானது நிச்சயமாக நம்மளுக்கு அதுக்கான அந்த கர்ம நிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க.